சாதி சான்றுன்னு ஒன்று இருக்கிற மாதிரி சாதி அற்றவருக்குன்னு ஒரு சான்று இருந்தால் நல்லா இருக்குமேன்னு முயற்சி செய்யலாம்னு 2010 முதல்ல நான் அதற்கான முயற்சியை தொடங்கினேன். சாதி இருக்குன்னு சொல்றதுக்கு தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கே தவிர எங்களுக்கு அதிகாரம் இருக்கே தவிர சாதி இல்லைன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. பெண்களுக்கான பிரச்சனைகளை பேசும் பொழுது அதுல உன் அக்காவா இருந்தாலும் அதே தான், எதிர் வீட்டு அக்காவா இருந்தாலும் அதே தான், உன் அம்மாக்கும் அதே தான், மற்றவங்களுக்கும் அதே தாங்கிற மனநிலையும் சமநிலையும் வரலன்னா பெண்ணுரிமையை நீங்க சும்மா மைக்ல பேசிட்டு இருக்கலாம். கூட்டு பாலியல் வன்புணர்வுல ஒரு பெண்ணை தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னெல்லாம் மாதிரியாக சித்திரவதை செய்கிறார்கள்ன்றத போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம சொல்றாங்க. அப்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்கு, அதை சரி பண்றதுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமானதாக இருக்கு, சமூக நீதியின் அடிப்படையில கல்வி வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி இந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது. அரசியல்ன்றது இன்னைக்கு பிறந்த குழந்தையிலிருந்து நாளைக்கு சாக போற தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த சமூகத்தில் எல்லா பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. அதுக்கு நாம் என்ன பண்ணிட முடியும்னு பார்த்துட்டு கடந்து போகிற பலருக்கு மத்தியில் தன்னுடைய வாழ்க்கை முறையவே சமூக மாற்றத்துக்கான எடுத்துக்காட்டாக வாழ்கிறவங்க தான் ஸ்னேகா. அந்த வாழ்க்கை முறையில் சமூக மாற்றத்துக்கான பணிகளுக்கு தான் முதலிடம். ஒரு வழக்கறிஞராக, களப்பணியாளராக, நாடகத்தின் வழியாகவும் மக்களை நேரடியாக சந்தித்து பேசுறது மூலமாகவும் தொடர்ந்து அவங்கள அரசியல் படுத்துகிறாங்க. வணக்கம், என்னோட பேர் ஸ்னேகா. நான் வழக்கறிஞராக திருப்பத்தூரில் 19 ஆண்டுகளாக வேலை பார்க்குறேன். என்னோட அப்பா அம்மா 2 பேருமே வழக்கறிஞர்கள், ஆனந்த கிருஷ்ணன், மணிமொழி. 2 பேரும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள். சாதியை மறுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால சாதி இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றோம் அப்படிங்கிறதுல தொடங்கி, ஏன் சாதி இல்லை, சாதின்னா என்ன, சாதியினுடைய தோற்றம்னா என்ன, மதம்னா என்ன, மதம்னுடைய தோற்றம்னா என்னங்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கு எங்க அப்பா அம்மா எங்களுக்கு பதில் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு பெரியார, அம்பேத்கரை, காரல் மார்க்ஸை எங்களுக்கு என்னோட பெற்றோர் அறிமுகப்படுத்துறாங்க. எங்க குடும்பத்துல எங்களுடைய உரையாடல்கள்ல, எங்களுடைய வாழ்க்கை முறையில ஒருத்தராகவே அவர்கள் மூவரும் கலந்திருந்தார்கள் என்பதுதான். அதனால்தான் ஒரு சமூகத்தோட நெருக்கமா இருக்கக்கூடிய, மக்களோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு தொழிலை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான், என்னுடைய 2 தங்கைகள் எல்லாருமே வழக்கறிஞருக்கு படித்தோம். பள்ளியில சத்துணவு திட்டம் அப்படி இருக்கும் இல்லையா, அப்போ அந்த அந்த உணவை நாங்கள் எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுவோம். அதை பகிர்ந்துக்கிறதுல சில குழந்தைகள் தயக்கம் காட்டுவாங்க, இல்லை எனக்கு ஒத்துக்காது அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு முதல்ல தோணுன முதல் உறுத்தல். அதை நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்றோம், கேட்குறேன் ஏன் அது அப்படி இருக்கு, ஏன் கொஞ்சம் பேர் வீட்டுல இருந்து கொண்டு வராங்க, ஏன் கொஞ்சம் பேர் ஸ்கூல்லேயே சாப்பிட்றாங்க, என்ன அப்படிலாம் வீட்டில் பேசும்பொழுது அப்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்கு, அதை சரி பண்றதுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமானதாக இருக்கு, சமூக நீதியின் அடிப்படையில கல்வி வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி இந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த எங்களுக்கு சொல்றாங்க. அதுலதான் எப்படி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களும் நம்ம நாட்டுல இருக்காங்க, உலக பணக்காரர்கள் வரிசையிலயும் நம்ம நாட்டுல மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த வாஸ்ட் டிஃபரன்ஸ், அந்த வேறுபாடு அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு அவர்கள் எங்களோட தோழிகளோட நாங்க பேசும்போது அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஒன்றொன்னா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அந்த பள்ளி தான் எனக்கு நிறைய விஷயங்களை, சமூக ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கு. நான் என்னுடைய கல்லூரி படிப்பு முடிந்ததுக்கு பிறகு ஒரு மேற்படிப்புக்கான ஒரு அப்ளிகேஷன் போடும் பொழுதோ, இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்காக நான் முயற்சி செய்யும் பொழுதோ சாதி சான்றிதழ் இணைக்க சொல்லி ஒரு அவசியம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் எங்களுக்கு சாதி சான்றிதழ் கிடையாது. என்னோட டிசியில் நோ காஸ்ட் நோ ரிலிஜன் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. அதை நான் சொல்லி சாதி சான்றிதழ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம். சில இடங்கள்ல இல்லை, அது கட்டாயம் மேண்டேட்ரியா இருந்தது. சிலது ஆன்லைன் ப்ராசஸிங்லாம் மேண்டேட்ரியா இருந்தது. அப்படி அது கட்டாயமா இருக்கிற இடங்கள்ல அஃபிடவிட் ஒன்று வைக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு முறையும் நாங்க சாதியற்றவர், மதமற்றவர், எங்க பிறப்பு சான்றுல இருந்து இப்ப வரைக்கும் எதுலையுமே சாதி மதம் குறிப்பிடல அப்படின்னு சொல்லி அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நோட்டரி பப்ளிக் அட்வொகேட் கிட்ட ஒரு சான்று வாங்கி அந்த சான்றை அந்த அப்ளிகேஷன்ஸோட இணைக்கிறதுங்கிற ஒரு வேலையை ஒவ்வொரு முறையுமே செஞ்சுக்கிட்டே இருந்தோம். 3 பேருமே அதை பண்ணிட்டு இருந்தோம்.
அப்புறம் தான் நான் ஏன் இதை வந்து சாதி சான்றுன்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி சாதி அற்றவருக்குன்னு ஒரு சான்று இருந்தா நல்லா இருக்குமேன்னு முயற்சி செய்யலாம்னு 2010 முதல்ல நான் அதற்கான முயற்சியை தொடங்கினேன். அந்த முயற்சி தொடங்கும் போதுல இருந்து 2019 நான் வாங்குற வரை இடைப்பட்ட இந்த 10 ஆண்டு காலத்துல நிறைய தாசில்தார், நிறைய சப் கலெக்டர், நிறைய கலெக்டர்ஸ் மாறிட்டாங்க. சாதி இருக்குன்னு சொல்றதுக்கு தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கே தவிர, எங்களுக்கு அதிகாரம் இருக்கே தவிர, சாதி இல்லைன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க எதிர்காலத்துக்கு பெரிய பிரச்சனை, உங்க 3 பிள்ளைங்களுக்கு பெரிய பிரச்சனை, இப்படி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னோட வாழ்க்கை முறையே சாதி மதம் அற்றவராக இருக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரமாகத்தான் நாங்க இதை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். தாசில்தாருக்கு தான் வந்து சாதி மதம் அற்றவர் அப்படின்ற சான்று கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்குது. எப்படின்னா நீங்க வந்து இப்போ வழக்கமா இருக்கக்கூடிய ஆதார் கார்டு, இருப்பிட சான்றிதழ், இல்ல வந்து வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், இந்த வரிசையில புதுசா ஏதோ ஒரு விஷயம் வருது. இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு இருப்பிட சான்றிதழ் வேணும், அப்படி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சான்றிதழ் கேட்கிறாங்கன்னும் போது தாசில்தார் சுயமாக முடிவு செய்து இதர சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பவரின் அடிப்படையில தான் இது ஒரு வித்தியாசமான கேஸ் அப்படிங்கிறதுனால இதை ஆய்வு செய்து அவர் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இதுக்கு சப் கலெக்டரும் அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு பிறகுதான் சாதி மதம் அற்றவர் அப்படிங்கிற சான்று கொடுக்குறாங்க. இதனால இடஒதுக்கீட்டுக்கு சிக்கல் வருமா, இதனால நீங்க மற்ற சட்டங்களை பயன்படுத்துவதில் இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்க வந்து விவாகரத்து குறித்தான, சொத்து குறித்தான, இல்ல வந்து சக்சஷன் அந்த மாதிரியான சட்டங்களை பயன்படுத்துறது ஏதாவது சிக்கல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன். பிரியாம்பிள்ல சொல்லியிருக்காங்க, இந்தியா இஸ் அ செக்யூலர் ஸ்டேட், சாதி சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியா சமய சார்பற்ற நாடாக இருக்கும்போது இந்தியராகிய நான் ஏன் சமய சார்பற்ற ஒரு நபராக இருக்கக்கூடாது? அதே மாதிரி கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 25ல ஒன் கேன் ஃபாலோ எனி ரிலீஜன், ஒன் கேன் ப்ரொபகேட் எனி ரிலீஜன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவராக இருக்கலாம், எதையும் நீங்கள் பின்பற்றலாம். அப்போ ஒரு மதத்தை பின்பற்றலாம் என்று சட்டம் அனுமதிக்கும் பொழுது எந்த மதத்தையும் பின்பற்றாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதான். அப்ப கான்ஸ்டியூஷனலி பிரியாம்பிள் படியும் ஆர்டிகல் 25 to 30 படியும் இது சட்டப்படி முரணானது கிடையாது. அதே மாதிரி மற்ற சட்டங்களை பயன்படுத்துறது, இப்ப இடஒதுக்கீடு எனக்கு வேண்டான்னு நான் விட்டு கொடுக்குற விஷயம் இருக்கு இல்லையா, நான் ஜெனரல் கேட்டகரியில ஃபைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். என்னுடைய குடும்ப வழியாக வந்த என்னுடைய பொருட்களை நான் இன்னொருத்தருக்கு தானமாக கொடுக்குறேன்னு சொல்றது எப்படி என்னுடைய ரைட்ஸோ, ஐ கேன் வெய்வ் மை ரைட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில என்னுடைய இடஒதுக்கீடை நீங்க வந்து யார் வந்து உண்மையில எக்கனாமிக்கா கஷ்டப்படுறாங்களா இருக்காங்களோ, இல்ல சோசியலா பேக்வேர்ட்ல இருக்காங்களோ அவங்க வந்து எடுத்துக்கட்டும். என்னுடைய எம்பிசியோ இல்ல பிசியில வரக்கூடிய அந்த கோட்டால நான் ஃபைட் பண்ணாம நான் ஜெனரல்ல ஃபைட் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இன்றைக்கும் சமூகத்தில் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் நடக்கிற வன்முறைகளை நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சாதி மத பெருமைகளை சுமந்துக்கிட்டு தெரிகிற கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்படிப்பட்ட நம்ம சமூகத்தில் நான் சாதி மதமற்றவள்னு அதிகாரப்பூர்வமாக அரசின் சான்றிதழை வாங்கிய ஸ்னேகா அவர்களுடைய செயல் ரொம்பவே முக்கியமானது. சான்றிதழை வாங்கினதோட தன்னுடைய அரசியல் குரலை நிறுத்திக்காமல் மக்களை அரசியல் படுத்துறதே சமூக மாற்றத்துக்கான தொடக்கம்னு உணர்ந்த ஸ்னேகா தன்னுடைய செயல்பாடுகளை தொடங்கினாங்க. அதற்கு அவங்க முதல்ல கையில் எடுத்த ஆயுதம் தான் நாடகம். ஸ்னேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ஒரு அரசியல் இயக்க பின்னணியிலிருந்து வந்தவங்க, ஒரு இடதுசாரி அரசியல் இயக்க பின்னணியை சேர்ந்தவர்கள். அதனால அவங்களுடைய காலகட்டத்தில் வந்து ஒரு வீதி நாடக அமைப்புகளோடு சேர்ந்து அவங்க தங்களுடைய அரசியல் பிரச்சாரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனவங்க. அந்த இதுல இருந்து தான் ஸ்னேகா வந்து வர்றாங்க. அதனால இயல்பிலேயே ஒரு நாடகம் வீதி நாடகம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பள்ளி கல்லூரிகளில், அவங்க சட்டக்கல்லூரியில் படிக்கும்போதே அப்படியான ஒரு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. எங்களுடைய மனத்திற்கு பிறகு எங்களுடைய இல்வாழ்க்கையில் என்னோட சேர்ந்தவர்கள் பயணப்பட வந்த அந்த காலத்துக்கு பிறகு நாங்கள் முறையாக நாடகத்தை கற்றுக்கொள்வது, ஒரு நடிப்பினுடைய நுட்பங்கள், எப்படி வந்து ஒரு கருத்தை வந்து ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய பல்வேறு விஷயங்களே அவங்க தொடர்ந்து ஒரு பரீட்சாத்த முறையில் இணைஞ்சு நடந்துட்டு வர்றாங்க. கல்லூரி காலங்கள்லையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாய்ஸா அவர்களுடைய குரலாக பிரதிபலிக்கக்கூடிய ஏராள கோபமுடன், மனிஷி போன்ற நாடகங்களை வந்து சட்டக்கல்லூரியில், சென்னை சட்டக்கல்லூரியில நான் படிக்கும்பொழுது அந்த நாடகங்களை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அது இந்து பத்திரிகையிலாம் கூட வந்திருக்கு. அதுக்கு பிறகு நான் திருமணம் செய்து கொண்ட என்னுடைய கணவர் வந்து ஒரு நாடகவியலாளர். அவரை வந்து நாடக இயக்கங்கள், அமைப்புகள் வச்சிருக்கிறார். அதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 50லேருந்து 100 குழந்தைகளை வந்து நாங்கள் நாடக பயிற்சி கொடுக்குறோம். 100 இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம். ஒரு குழந்தைகளை கவனிக்கிற, குடும்பத்தை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அம்மாவாக அவங்க இருக்கிற அதே நேரத்தில், ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அதே நேரத்தில், ஒரு சமூக செயற்பாட்டாளராக அரசியல்,
இந்த மாதிரியான தளங்களை வந்து செயல்படக்கூடியவராக இருக்கிற அதே நேரத்தில் நிறைய நேரத்தை அதற்காக கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிற நேரத்திலும் கூட ஒரு நாடகம் சார்ந்த இந்த கலைத்துறைக்குள்ள தன்னுடைய ஒரு ஆர்வத்தை தக்க வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து அவங்க. சமூக கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கும் நாடகம் ஒரு கருவியாக இருக்கு அப்படிங்கறத நம்புறோம். இப்ப நிறைய மாற்று நாடகங்கள், நவீன நாடகங்கள் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விஷயமாக இருக்கட்டும், இல்ல வந்து திருநங்கைகள் குறித்தான விஷயங்களா இருக்கட்டும். இப்ப நாங்க வந்து திருநர் சமூகத்துக்கான ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு சில அரங்கங்கள் வந்து நாங்க வைத்திருந்தோம். இதே அரங்கத்துல வந்து நாங்க அதுக்கான விஷயங்கள் நடத்தியிருந்தோம். நிறைய பேருக்கு புதிதாக இருந்த நிறைய கேள்விகள் தெளிவுபெற்றது. அவங்களை பார்த்தா பயப்படுற, ஒதுங்குற அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சது. நாங்க வந்து வேற மாதிரி நாங்க நினைச்சிருந்தோம், இப்ப எங்க பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்க கண்ணெதிரில் அந்த மாற்றங்களை வந்து பார்த்திருக்கிறோம். அரசியல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கறதுக்கு நாடகத்தை கையில் எடுத்த ஸ்னேகா, நாடகம் சென்று சேராத கிராம பகுதிகள்லையும் குறிப்பாக இன்றைய தலைமுறைக்கிட்டையும் நேரடியாக சந்தித்து பேசுகிறாங்க. அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சமகாலத்தின் முக்கியமான பிரச்சனைகள் பற்றியும், பெண்கள் பாதுகாப்பின் தேவை என்ன, கடவுள் மறுப்பு ஏன், இப்படிப்பட்ட முக்கியமான கேள்விகளுக்கும் விளக்கத்தையும் பதிலையும் சேர்த்தே கொடுக்குறாங்க. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு போய் எல்லாம் நம்ம பேசுகிறோம், விழிப்புணர்வு கொடுக்குறோம். ஆனா எங்களோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு ஆண் அவங்க அதே உரிமைகளை அந்த குடும்பத்துல அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்களா? அந்த சட்ட விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவங்க அதை செய்யறாங்களான்னு பார்த்தா அது இருக்காது. நீங்க ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வை பற்றி நம்ம பேசுறோம். ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வுல ஒரு பெண்ணை தலையில இருந்து கால் வரைக்கும் என்னெல்லாம் மாதிரியாக சித்திரவதை செய்கிறார்கள்ன்றத போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம சொல்றாங்க. இதை நீங்க வார்த்தையால செஞ்சா திஸ் இஸ் கால்ட் வெர்பல் ரேப். அப்படி செய்யக்கூடிய இந்த மனநிலை அப்படிங்கிறது, நீங்க என்ன உயர்ந்தபட்ச பெண்ணுரிமை பேசக்கூடியவர்கள் கூட ஆதிக்க மனநிலையிலையும் சாதி ஆதிக்க மனநிலையிலும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஆபத்தான சூழல் இருக்குல்ல, இதுக்கு பேர் பேச்சுரிமை கிடையாது, இதுக்கு பேர் கருத்துரிமை கிடையாது, இதுக்கு பேர் எதிர்ப்பு கிடையாது. பெண்களுக்கான பிரச்சனைகளை பேசும் பொழுது அடிப்படையிலேயே அந்த சிக்கல்களை உணர்ந்தவராக, பொதுவானவராக, அதுல உன் அக்காவா இருந்தாலும் அதே தான், எதிர் வீட்டு அக்காவா இருந்தாலும் அதே தான், உன் அம்மாக்கும் அதே தான், மற்றவங்களுக்கும் அதே தாங்கிற மனநிலையும் சமநிலையும் வரலன்னா பெண்ணுரிமையை நீங்க சும்மா மைக்ல பேசிட்டு இருக்கலாம், இல்ல அதுக்கான குரல் கொடுக்குற மாதிரி பண்ணலாமே தவிர அதை நீங்க ஒரு ஒரு மாற்றத்திற்கான ஒரு விதையாக நீங்கள் கண்டிப்பாக பொருள் கொள்ள முடியாது. சட்டம்ன்றது எப்படி பெண் பிள்ளைங்களை பாதுகாக்குது, அவங்களை எப்படி வளர்ச்சிக்கான ஒரு பாதையில் நடத்துது அப்படின்றத இவங்க வந்து சொல்லும் பொழுது, ஒரு சட்டத்தின் பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து சொல்லும் பொழுது ரொம்ப ஆழமா சொல்றாங்க. அது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்லூரியிலும் நிறைய நேரங்கள்ல அவங்கள அழைச்சிருக்கோம். அவங்க வந்து பெண்களுடைய உரிமைகளை பற்றியும், பெண்கள் எப்படிலாம் பாதுகாப்பா இருக்கணுன்றதை பத்தியும், ஒரு ஒரு சவாலான சூழ்நிலையில பெண்கள் வந்து எப்படி அணுகணும், அடுத்து என்ன செய்யணும், சட்டம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றதை பத்தியும் நிறைய முறை வந்து எங்க கல்லூரியில சின்ன சின்ன குழுக்களுக்கும் சரி, பெரிய அரங்கத்திலையும் சரி அவங்க நிறைய நேரங்கள்ல பேசியிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியா கல்லூரியும் கருதி இருக்கு. ஸ்னேகாவோட வந்து செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்று ரொம்ப ஆக்டிவ். அவங்க சமகால விஷயங்களை உள்வாங்கி கொள்றதுல ரொம்ப ஆக்டிவ். அவங்க வந்து உலக அளவிலான அரசியல்ல இருந்து, இந்திய அரசியல்ல இருந்து, குறிப்பாக இன்னைக்கு தமிழ் சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்ன, எதையெல்லாம் நம்ம வந்து எதிர்கொள்றோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு தெளிவும் அந்த தேடுதலை ஒட்டிய ஒரு தெளிவு உடையவராக நான் வந்து பார்க்குறேன். சாதி எதுல இருந்து தோன்றுது? மதத்துல இருந்து தோன்றுது. மதம் எங்கிருந்து தோன்றுது? கடவுளின் பெயரால் தோன்றுது. அப்போ மூட நம்பிக்கை எதுல இருந்து தோன்றுது? மதத்தின் பெயரால் தோன்றுது. அது எங்க இருந்து தோன்றுதுன்னா கடவுளின் பெயரால் தோன்றுது. இப்படி வந்து இதை வந்து ரிவர்ஸ் பேக் பண்ணி பார்க்கும்பொழுது இது கடவுளின் பெயரால் தான் இங்க நடக்கக்கூடிய வன்முறைகள் இருக்கு, இல்ல வந்து மதத்தின் பெயரால் இருக்கு, இல்ல சாதியின் பெயரால் இருக்கு. இதுக்கு ஊற்றுக்கண் கடவுளா இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த காலம் காலமாக கடவுள் மறுப்பாளர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதனால கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத ஒரு ஒரு சமூக போராட்டத்தின் ஒரு வடிவமாக வைத்துக் கொள்கிறார். கடவுளை நீங்க எல்லாருமே மறுத்தால் தான் சமூக ஒரு மாற்றத்துக்கு வரும் அப்படின்னு நான் சொல்றது கிடையாது. மார்க்ஸை என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் ஒன்றை வந்து மனிதன் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் அவன் பைத்தியமா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க உங்களுடைய நம்பிக்கைக்காகவோ இல்ல ஏதோ ஒரு பிடிப்புக்காகவோ வாழ்க்கையில இருக்கக்கூடிய அவங்களுடைய மனக்கவலைகளை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொட்டணுங்கிறதுக்காக ஒரு பிடிப்பை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க வடிவமாக நீங்க கடவுளை பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அப்படி அந்த வடிவமாக பார்க்கக்கூடிய இடத்தில் ஒருவர் இன்னொருவரை அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளை பறித்தல் அப்படிங்கிற இடத்துல தான் எங்களுக்கு மாறுபாடு வருது.
ஸ்னேகா அவர்களுடைய சமூக பணிகளில் மற்ற செயல்பாடுகளை எல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒன்று அரசியலமைப்பு சட்டம் பற்றி அவங்க மக்களுக்கு ஏற்படுத்துகிற விழிப்புணர்வு தான். இந்த கான்ஸ்டியூஷன் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து வெளிவந்ததுக்காக மட்டும் எழுதப்பட்டது கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்து சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் சரி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஒரு பொது உடைமை சமுதாயமாக, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற ஒரு சமுதாயமாக, ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டது தான் கான்ஸ்டிடியூஷன். அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான சம உரிமையோ பாதுகாப்பையோ பாதிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நம்ம எதிர்க்கணும். நம்மளுடைய எதிர்கால தலைமுறைக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுடைய சுதந்திரத்தையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் காப்பாத்துறதுக்கு, எதிர்கால சந்ததிக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும்னா இந்த கான்ஸ்டியூஷனை நம்ம காப்பாற்றி வைக்கணும். அதனால கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய நம் உரிமைகளை தெரிந்து கொள்வது நமது கடமையாகிறது. சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிற கடமை எல்லாத்துக்குமே இருக்கு, ஆசிரியர்களுக்கு இருக்கு. ஆனா சட்டம் பயின்ற எல்லாத்துக்குமே அந்த கடமை இருக்கு. அதை எல்லாருமே செய்யறாங்களான்னாக்க ஸ்னேகா ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் பாதுகாப்பை குறித்து பல இடங்கள்ல நம்ம பேசுறோம். அது பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, பெண்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, குழந்தைகள் மத்தியில, அரசு வேலை செய்பவர்கள் மத்தியில, இப்படி எல்லாருடைய இடையிலையும் இருக்கக்கூடிய பிரியாம்பிள்ல சொல்லியிருக்கக்கூடிய நம்மளுடைய சுதந்திரத்தை பத்தியும், அப்புறம் நம்மளுடைய பேசிக் ரைட்ஸ் இருக்கக்கூடிய எந்தெந்த ஆர்டிகல்ஸ் இருக்கோ அதையும் பர்டிகுலரா நம்ம விளக்கி சொல்றோம். அதே போல கான்ஸ்டியூஷன் முழுமைக்கும் நம்ம அதை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய அதில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸும் வந்திருக்கு. அதுல நமக்கு பாசிட்டிவ் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னவா இருக்கு, நெகட்டிவா அமெண்ட்மெண்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு விளக்கி சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுதுதான் யார் நம்மளை அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று தெரிந்தால்தான் அவர்களுக்கு எதிராக போராட முடியும். முதல்ல நம்ம அடிமையா இருக்கிறோம்னு தெரிஞ்சாதான் நான் விடுதலை அடைகின்ற உணர்வே வரும். அப்ப நமக்கான கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்கு, அதுக்கு என்ன பிரச்சனை வருது, அதுக்கு எதுக்கு எப்படி நம்ம குரல் கொடுக்கணும், அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்ன்றது தெரிஞ்சாதான் மக்கள் அதை செய்வாங்க. அப்படிங்கிறதுனாலதான் அரசியலமைப்பு சாசன சட்டத்தை பற்றியான ஒரு விளக்கமும் தெளிவும் நாம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். நான் அவங்களோட பயணிச்சதுல என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க, அவங்களுடைய அறிவு, சட்டம் பற்றிய அறிவு, மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ரொம்ப கண்டிப்பா போய் சேரணும்னு ரொம்ப ஆழமா நம்புற ஒரு நபரா நான் பாக்குறேன். அதாவது நம்ம அரசியல் அப்படிங்கிறது வெறும் எலெக்ஷன், ஓட்டு, நம்ம ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது அரசியல் இல்லை. என்ன தத்துவம், ஒண்ணு நீ லெஃப்டா இருக்கணும் இல்ல ரைட்டா இருக்கணும், என்ன நம்ம சமூகம் இருக்கு அப்படிங்கிறத புரிந்துக்கிறது தான் அரசியல். அப்ப அந்த அடிப்படையை புரிஞ்சுக்காம வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி மக்கள் எதிர்கொள்வாங்க? அப்போ அரசியல்ன்றது இன்னைக்கு பிறந்த குழந்தையிலிருந்து நாளைக்கு சாக போற தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஏன்னா அவங்க நம்மளுடைய அன்றாட வாழ்வை நகர்த்தி செல்வதற்கே அது அவசியமானதுன்னு தான் பார்க்கிறோம். அடிப்படையில் அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். பல சமயங்கள்ல ரொம்ப ஷார்ப்பா அச்சமின்றி வெளிப்படுத்துவதாக இருக்கும். நெஞ்சறிய சரி அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வதிலும், அதை பேசுவதிலும், அதற்காக நிற்பதிலும் நம்ம ஏன் தயங்கணும்? பெண்களுக்கான விழிப்புணர்வு, சட்டத்திற்கான விழிப்புணர்வு, இல்ல குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு, குழந்தைகளுக்கான பாதுகாப்பை குறித்தான விழிப்புணர்வு, அரசியல் குறித்தான விழிப்புணர்வு, அரசியல்ல யார் சரி தவறு அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்துறதுல இருக்கக்கூடிய விழிப்புணர்வு, இல்ல அரசியல்ல இருக்கக்கூடிய சிக்கல்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தனியா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. எது ரைட்டு, எது தப்பு, இவங்க பேசுறது உண்மையா பொய்யா அப்படின்னு மக்களுக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு. அது நம்மளுடைய சட்டத்துறையின் வழியாகவோ, இல்லை என்னுடைய கலையின் வழியாகவோ, என்னுடைய எழுத்தின் வழியாகவோ, என்னுடைய அன்றாட செயல்பாடுகளின் வழியாகவோ, ஒவ்வொரு வழியாகவும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அத்தனை வாய்ப்புகளையும் இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைவதற்கும், இந்த பெண்களுடைய அடிமைத்தனை ஒழுவதற்கும், இந்த குழந்தைகள் பாதுகாப்பா இருப்பதற்கும் என்னுடைய வழியில, என்னுடைய நடைமுறையில, என்னுடைய வாழ்க்கை முறையில எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறத என்னுடைய கடமையா நினைக்கிறேன். சமூக மாற்றத்துக்காக தான் செய்யக்கூடிய எந்த வேலைகளுமே தன்னுடைய சேவை இல்லை, கடமைன்னு சொல்கிற ஸ்னேகா சொன்ன அதே வேகத்தோட மக்களை அரசியல் படுத்துகிற தன்னுடைய அடுத்த நாடகத்தின் வேலைகளுக்காக கிளம்பிட்டாங்க.